வணக்கம் பிள்ளைகள். இப்போ பரீட்சையானது 2ஆம் தவணை பரீட்சையானது அகில இலங்கை ரீதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து நம்ம வரலாறு பாடத்தில் வந்து மிக முக்கியமான வகையில் ஒரு வினா, அதாவது பரீட்சைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வகையில் இருக்கிற ஒரு வினாவை இன்றைக்கு பார்ப்போம். அந்த வகையில் கேள்வி என்னென்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன் வரலாற்று காலமானது எவ்விதத்தில் வந்து வேறுபடுது. இதான் நம்மளுடைய கேள்வி இன்றைக்கு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன் வரலாற்று காலமானது எவ்விதத்தில் வேறுபடுகின்றது. சில வேளைகளில் வந்து இந்த கேள்வி வந்து 5 மார்க்ஸுக்குரிய, அதாவது 5 புள்ளிகளுக்குரிய வினாவாக இருக்கலாம். சில வேளைகளில் வந்து 6 புள்ளிகளுக்குரிய வினாவாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட 2 போட்டு ஒரு 3 அல்லது 4 புள்ளிகளுக்குரிய வினாவாக கூட வந்து இந்த கேள்விகள் வந்து கேட்கலாம். அந்த வகையில் வந்து நாம் இன்றைக்கு 2-3 விடயங்கள் அடிப்படையாக வைத்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன் வரலாற்று காலம் எவ்விதம் வேறுபடுது என்று பார்க்க போகிறோம். ஓகே, அதில் முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் என்ன? வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் நீங்கள் தரம் 10ஆம் ஆண்டு மாணவர்கள், தரம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பரீட்சையமான உண்டு. இப்போ தரம் 10ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து 2ஆம் தவணை பரீட்சை எழுதி கொண்டிருக்கீங்க. அப்போ தரம் 1ஆம் ஆண்டு மாணவர்களும் 2ஆம் தவணை பரீட்சை வந்து எழுதி கொண்டிருக்கீங்க. கட்டாயம் இந்த கேள்விகள் வந்து அடிக்கடி பரீட்சையில் வந்து வரக்கூடிய வினாக்கள். ஓகே, அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு பரீட்சையில் வந்து இலகுவான வகையில் வந்து புள்ளிகளை வந்து பெறக்கூடிய வகையில் வந்து இருக்கும். சரி, அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் நாடோடிகளாக வாழ்றான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் அவனுடைய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமானது ஒன்று என்ன? நாடோடி வாழ்க்கை. அதாவது மிருகங்களை வேட்டையாடுவதற்காக வேண்டிய ஓரிடத்தை வந்து நிலையான குடியிருப்பில் வந்து இல்லாமல் நாடோடித்தனமான வாழ்க்கை முறையை வாழ்றான். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு, அதிலிருந்து கொஞ்சம் மாற்றமடைந்து முன்வரலாற்று கால மனிதன் என்ன செய்யறான்னு பார்த்தா ஒரு நிலையான குடியிருப்பை வந்து அமைத்துக் கொள்றான். என்ன உங்களுக்கு தெரியும், முன்பரலாற்று கால மனிதன் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் வந்து உடரஞ்சமடம் என்ற இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு வீடு அமைத்து வாழ்ந்திருக்கான். அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் குகைகளில் இருந்து அல்லது திறந்த வாழ்விடங்கள்ல இருந்து முன்பரலாற்று கால மனிதன் சற்று வேறுபட்டு காணப்படுறான். எப்படின்னு பார்த்தா நிலையான குடியிருப்பில் வந்து வாழ ஆரம்பிக்கான். அதே போல் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வேட்டையாடுதலை தன்னுடைய தொழிலாக வந்து மேற்கொள்கிறான். அப்போ வேட்டையாடுவதற்கு கட்டாயம் கல்லாயுதங்கள் வந்து இவனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கல்லை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான். ஆனால் முன்வரலாற்று கால மனிதன் வேட்டையாடுதலில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தா விலங்கு வளர்ப்பு, அதே போல் மற்ற அதாவது விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ விவசாயம் செய்வதற்கு கட்டாயம் என்ன ஆயுதங்கள் தேவை. அது கல்லாலான ஆயுதங்கள் இல்லை, இரும்பிலாலான ஆயுதம். இரும்பிலாலான ஆயுதங்களை பயன்பாடானது இங்கே காணப்படுது. அப்போ நம்ம 2வது உடைய முன்வரலாற்று காலத்தில் எவ்வாறான வகையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா இரும்பு பயன்பாடு அல்லது உலோக பயன்பாடு ஆரம்பித்த விடயத்தை வந்து நம்மளால் சொல்லக்கூடிய வகையில் வந்து காணப்படுது. அதே அளவுக்கு 3வது விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் அத்திகளமான வகையில் வந்து மாமிச உணவுகளைத்தான் உணவாக உட்கொள்கிறான். அதாவது நீங்கள் காலகட்டம் அல்ல காலநிலை அடிப்படையில் வந்து உங்களால் சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்கும். தாழ்நிலை உலர் வலயத்தில் வாழ்கிற மனிதன் வந்து மான், மறை, முள்ளம்பன்றி, முயல் இப்படியான உணவுகள் இன்னும் நிறைய இருக்குது. இப்படியான உணவுகளை வந்து என்ன செய்கிறான்? அதிகளவான வகையில் வந்து உணவாக உட்கொள்கிறான். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு முன்வரலாற்று கால மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கான். அப்போ விவசாயம் செய்ய ஆரம்பித்ததால் வந்து அதிகளவான வகையில் வந்து அவனுடைய உணவு பயன்பாடு அதிகளவானவர் வந்து மரக்கறி வகைகள், காய்கறிகள் வந்து அவனுடைய உணவு பயன்பாடாக வந்து காணப்படுது. ஓகே, அதே போல் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வீடமைப்பு கொண்டு வரக்குள்ள வந்து அல்லது முன்வரலாறு காலம் தான் வீடமைப்பு வந்து ஒழுங்கான வகையில் வந்து காணப்பட்டிருக்கு. ஆனால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து வீடமைப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. வாய்ப்புகள் இல்லை. ஆனால் முன்வரலாற்று காலத்தில் வந்து உடரஞ்சமடம் என்ற ஒரு இடத்தை வந்து அடிப்படையாக வச்சு சொல்லலாம். அதே போல் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்க்கை முறையில் என்ன முறை விடயங்கள் இருக்குது, அதில் பார்த்துக்கொள்ளுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வந்து ஒரு தன்னுடைய இருக்கிற சகாயாரும் மரணித்தால் ஒரு ஒழுங்கான வகையில் அல்லது முறையான வகையில் வந்து மரணச்சடங்கை மேற்கொண்டானான்னு பார்த்தா அதுக்கான ஆதாரங்கள் வந்து குறைவாக தான் காணப்படுது. பாகியன்கள குகையில், அதே போல் ராவண குகை, இப்படியான குகைகளில் வந்து சில மரணச்சடங்கு நடைபெற்றதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டீங்க. ஆனால் அது வந்து ஒழுங்கு முறையான தானா என்று ஒரு கேள்வி ஒன்று எழுமுனா அந்த கேள்விக்கான பதில் வந்து இல்லைன்னா சொல்லலாம். ஏன் அவன் ஒழுங்கான வகையில் வந்து முறையான மரணச்சடங்கு வந்து அங்கே மேற்கொள்ளலை. ஆனால் முன்வரலாற்று கால மனிதன் வந்து அவருடைய மரணச்சடங்கானது ஒழுங்கான வகையில் வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இடங்களும் உங்களால் சொல்லக்கூடியவர்கள் வந்து இருக்கின்றன. கல்சோகன், ஜட்டிகள் பொத்த, இஃபன் கட்டுவ, அதே போல் உடரஞ்சமடம். ஓகே, அப்போ இப்படி கழுத்து முல்லை, பிறகலை, அப்போ இப்படியான இடங்களை வந்து நம்ம சொல்லக்கூடியவர்கள் வந்து இருக்குது. அதே போல் மெகாலிதிக் மயானம், பரணி மயானம், அஸ்தியுடன் கூடிய கலசம் வைத்த மயானம்,
இப்படியான மயானங்கள் மூலமாக வந்து முன்பல்லாட்டு காலத்தில் வந்து ஒழுங்கான வகையில் வந்து என்ன மரண சடங்கு முறைகள் நடைபெற்ற விடயத்தை வந்து நம்மளால் சொல்லக்கூடியவர்கள் வந்து இருக்கு. ஓகே, அப்போ இப்படியான வகையில் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன்பல்லாட்டு கால மக்களுடைய வாழ்க்கை முறை, அதே போல் அவர்களுடைய தொழில்நுட்பம், இப்படியான விடயங்கள் எல்லாம் வேறுபட்டு காணப்படுது. அப்போ இப்படியும் கூட பரீட்சையில் வந்து 2 அல்லது 3 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் விளக்க கேட்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து 3 அல்லது 4 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் வந்து வைத்துக்கொண்டால் கட்டாயம் 5 மார்க்ஸ் அல்லது 6 புள்ளிகளை வந்து பெறக்கூடிய வகையில் வந்து இருக்கும். ஓகே, இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.